சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னதும் ஏதோ டாக்டர் வந்து இன்னைக்கு சிப்ஸ், பக்கோடா, பஜ்ஜி, வடை, போண்டா அப்படின்னு சொல்ல போறாரு, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல. சுகரை ஏத்தாத என்னென்ன ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், பிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், பூசணி விதைகள் எடுத்துக்கலாம். இது அப்படியோ அல்லது ஆயில் இல்லாம மைல்டா ரோஸ்ட் பண்ணியோ எடுத்துக்கலாம். இதுல புரதச்சத்து, நார்ச்சத்து, குட் கொலஸ்ட்ரால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். சுண்டல் வகைகள்ல பச்சை பயிறு, பட்டாணி, கொள்ளு, ராஜ்மா, கொண்டக்கடலை இவைகளை எடுத்துக்கலாம். இவைகள்ல புரதம், நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அடுத்து பழங்கள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, கொய்யா, பேரிக்காய் இவைகளை முழுசா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆப்பிள்னு வரும்போது ஒரு அரை ஆப்பிள், ஒரு அரை கப் பப்பாளி, அரை கப் மாதுளை இவைகளை நீங்க அப்படியே சாப்பிடலாம். மேலும் இவைகளை ஜூஸா எடுத்துக்கிறத விட அப்படியே சாப்பிடும்போது இவைகள்ல உள்ள நார்ச்சத்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். இதனால சட்டைட்டின்னு அழைக்கப்படுற ஸ்டொமக்ல ஃபில்னஸ் கொடுக்கறதுனால நீண்ட நேரம் பசி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய தானியங்கள், இதுல பச்சை பயிறு, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, வெந்தயம் இவைகள் கூட வெள்ளரி, வெங்காயம் கலந்து லெமன் ஜூஸ் கலந்து சாப்பிடும்போது இதுல நிறைய ஃபைபரும் நிறைய புரதச்சத்தும் இருக்கு. அடுத்ததாக மில்லட்ஸ், சிறுதானியங்கள்னு அழைக்கப்படுற கம்பு, கேழ்வரகு, திணை இவைகளை வச்சு கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து வெஜிடபிள் சாலட், கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம் வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி அது கூட தேவைப்பட்ட வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள் சாலடாக எடுத்துக்கலாம். இவைகள்ல நார்ச்சத்து அதிகம். யோகட் மற்றும் தயிர், இந்த யோகட் சுகர் இல்லாத பிளைன் கிரீக் யோகட்டா இருக்கணும். தயிரை கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு இவை ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பன்னீர் மற்றும் காளான். இந்த பன்னீர் மற்றும் காளானை வந்து கிரில்டு டைப்பா எடுத்துக்கும் போது சுகர் லெவல் ஏறாம நல்லாவே ஸ்டேபிளா இருக்குதுங்க. முட்டை, இந்த முட்டையில 0% மாவு சத்தும் 6 கிராம்ஸ் கம்ப்ளீட் புரோட்டீனும் இருக்குதுங்க. மேலும் ஹெல்த்தி ஃபேட்ஸ், மல்டி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவாக கருதப்படுதுங்க. இந்த முட்டையை வேக வச்சு 1 2 டெய்லி கூட எடுத்துக்கலாம். பிளாக் காஃபி, ரெகுலரா டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலா பிளாக் காஃபி சுகர் இல்லாம எடுத்துக்கும் போது நம்ம லிவருக்கும் சுகருக்கும் நல்லதுங்க. மேலும் இது கூட ஒரு பட்டையோ அல்லது கோகோ பவுடரோ சேர்த்து எடுத்துக்கும் போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனால இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து. சர்க்கரை நோயாளியின் சர்க்கரை உயர்வதற்கு முக்கிய எதிரியான சிப்ஸ், வடை, பஜ்ஜி, போண்டா இவைகளை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.